எந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கு பாருங்க. எப்படி ஃபயர் ஆச்சுன்னுலாம் தெரியல. சுத்தமாக ப்ரோ என்ன ப்ரோ இது ப்ரோ வண்டியோட வந்து இந்த வியூ. ஐயோ அப்புறம் கை கொடுக்குறோம் மாமா. ஐயோ ப்ரோ வண்டியோட வந்து அந்த வியூ பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. மக்களை, நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். ஸோ நீங்கள் இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் நம்ம போனது. ஸோ இந்த கோவா சீரீஸில் தான் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம டனலுக்குள்ளே போனதாகட்டும், ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மேலே போனதாகட்டும், எல்லாமே உண்மையாக இந்த கோவா ட்ரிப்பில் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் போகக்குள்ளே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், செம்ம த்ரில்லாக இருந்துச்சு. பிரிட்ஜு ரொம்ப சின்னது, ஆப்போசிட்டில் நடந்து வராங்க, வண்டி வருது, பிரிட்ஜு வேறு ஆடிக்கிட்டே இருக்குதா, தண்ணி வேறு கீழே ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. செம்ம பயமாக இருந்துச்சு மக்களே. இந்த ரோடு என்ன தான் நம்ம கார்னரிங் இருந்தாலும், எவ்வளோ டெப்த்தான ரோடாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அசால்ட்டாக ஓட்டுறோம். பட் ஆனால் அந்த மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜெல்லாம் போகும்போது செம்ம பயமாக இருந்துச்சு மக்களே. ஸோ ஒரு லைஃப்பில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் அந்த வீடியோஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி யாராவது நம்ம கோவா சீரீஸ் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. நம்ம கோவா சீரீஸ் எல்லாமே தரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கோவா அப்படிங்கிறத 18+ இல்லாமல் கோவா சீரீஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து காட்டியிருப்போம். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் கோவா சீரீஸை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு கோவா சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நம்ம கோவா சீரீஸ் முடிய போகுது. ஏன்னா நம்ம கோவாவோட சீரீஸில் லாஸ்ட் பிளேஸை நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம். என்ன வீடியோன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ப்ரோ செம்மையாக இருக்குல்ல ரோடு. ரோடு எப்படி இருந்து பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஆமாம் சுத்தமாக வாஷ் அவுட்டு. ப்ரோ லிக்கர் கொண்டு வந்த லாரி ஆட் இருக்குது. லிக்கர் ஆல்கஹால் கொண்டு வந்த லாரி. அதான் ஃபுல்லாக பிடிச்சிட்டு எரிஞ்சிருக்குது. இதான் இங்கே பாருங்கள், ஆல்கஹால் கொண்டு வந்த லாரி எந்த அளவுக்கு எரிஞ்சிருக்குது பாருங்கள். எப்படி ஃபயர் ஆச்சுன்னுலாம் தெரில. சுத்தமாக அவுட்டு, வண்டியில் ஒன்றுமே இல்லை. காயலாங்கடைக்கு கூட பொறிக்க போட முடியாதுல்ல. காயலாங்கடைக்கு கூட தான் போட முடியும். அதுலேயும் எடுத்துக்கோடா தெரியலையே. எடுத்துக்கோ ப்ரோ, இரும்பு தானே. பாவம் ப்ரோ, டிரைவர் என்னன்னாரோ தெரியலையே. அவர் தவிச்சிருப்பார் ப்ரோ கண்டிப்பாக. ப்ரோ கல்டு விழுந்துரு போகுது ப்ரோ. அருள் ப்ரோ கண்டிப்பாக டிரைவர் தவிச்சிருப்பார். நான் டோர் ஓப்பன் பண்ணி ஏறி ஓட்டுட்டா வண்டியை. நல்லா இருக்குல்ல, தம்ப்நெயில் எடுத்துக்கலாமா? சரிடா சரி, அதை ஓப்பன் பண்ணி பாரு. அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணிட்டு டோர் லாக் ஆகிருக்குது. இப்படியே இருக்கலாம். என்ன எடு ஃபஸ்ட்டு அதில் உட்கார ப்ரோ. எவ்வளோ உட்கார முடியாது ப்ரோ அதில். எவனாவது வந்துட போகிறோம் ப்ரோ. ஏன்னா இப்படி வேணா இடம் இங்கே பாரு ப்ரோ, இன்ஜின்லாம் சுத்தமாக உருகியே போச்சு ப்ரோ. வண்டி அடித்து ஆக்சிடென்ட் ஆகி பற்றி இருக்குது ப்ரோ. நான் இங்கே பாருங்கள், இதெல்லாம் நுணுங்கி இருக்குது பாருங்கள். வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. போனாலும் போயிருப்பானுங்கடா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா வந்து பிடிங்கிட்டு போயிருப்பானுங்க சரக்கு அடிக்கிறதுக்கு. அடிச்செல்லாம் கழட்டிட்டு தான் போயிருப்பானுங்க. சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அசோக் லைலண்டா என்ன வண்டின்னு தெரில, என்னன்னே தெரியாத அளவுக்கு எரிஞ்சு போயிடுச்சு ப்ரோ. பாரத் பென்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த அலை டைப், இந்த ரிம் டைப் வருது பார்த்தீங்களா, இது பாரத் பென்ஸுக்கு தான் இந்த மாதிரி வரும். பின்னாடி நேம் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸ்மெல்லு இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருவு ஸ்மெல்லு. கண்டிப்பாக சாம்பல் அந்த வாசம் இருக்குல்ல ப்ரோ. லிக்கர் கொண்டு வந்த வண்டி தான் இது கன்ஃபார்ம். பாரத் பென்ஸு. மக்களே,
இப்போ அந்த லாரி ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகி ஃபுல்லாக எரிஞ்சு ஃபயர் ஆகி நீங்கள் வந்து அந்த லாரி வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆனதை நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது இல்லை நம்ம வந்து அதை பற்றி கேள்விப்படும் போது தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். என்ன அப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் எப்பவுமே வந்து நம்ம நார்மல் ரோட்வேஸில் இருக்கிறத விட ஹில் ஸ்டேஷனில் வந்து மோர் தென் கவனம் இருக்கணும். ஏன்னா அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனுங்கிறது இறங்கும்போதும் சரி ஏறும்போதும் சரி நம்ம நார்மல் பிளெயின்ஸில் இருக்கிறத விட ஹில் ஸ்டேஷனில் வந்து ரொம்பவுமே பவர் யூஸ் பண்ணி தான் நம்ம வண்டி ஓட்டுவோம். ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி. இறங்கும்போது நம்ம பவர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், பிரேக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஹில் ஸ்டேஷனில் ஓட்டும் போது ஸ்பீடை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு இல்லாமல் இருந்தாலே எந்த ஒரு விபத்தையுமே நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு இல்லாமல் ஓட்டுங்க. ஹில் ஸ்டேஷன் பிளைன்ஸ் எங்கேயா இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணாதீங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃப்டி கியர்ஸ் போட்டுக்கோங்க. காரில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிரேக்கிங் ஹில் ஸ்டேஷன்லாம் வரும்போது ஜென்ரலாக பிரேக்கிங் நல்லா இருக்கா, பிரேக் ஆயில்ஸ் இருக்கா, பேடு நல்லா இருக்குதா, அப்புறம் நம்ம சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் இன்ஜினில் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட லைஃப்பை நாம் தான் பாதுகாக்கணும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் வண்டி ஓட்டுங்க மக்களே. முக்கியமாக ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணவே பண்ணாதீங்க யாருமே. ஓ ப்ரோ, முன்னாடி நேரத்து குரங்கு இருக்குது. எப்படி இருக்குது? செம மிஸ்ட் பயங்கரமா இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் ஏதோ போய் கீழே வர சவுண்ட் ப்ரோ, மேலே வராது ப்ரோ, போதும் அப்படியே சாமி ப்ரோ, வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. வேற மாதிரி சாமி கீழே ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் போக மாட்டேங்குது, கர 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 கரன்னு சத்தம் வருது. செம்ம வியூ பாயிண்ட். கடல்ல பார்த்தா இந்த மாதிரி பார்க்க சுகம் கிடைக்கும். ரிவர் தான் ப்ரோ. ஹில் ஸ்டேஷன் தான் ப்ரோ. அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. மாங்காய் மரம் ப்ரோ, இது தேங்காய் மரம். மாங்காய் மரத்து மேலே இது கொடி. குரங்கு ஒரு கை, 2 கை மேலே ஒரு குரங்குக்கு, 2 கை மேலே ஒரு குரங்குக்கு ஏதாவது அடிபட்டுருக்கும் இல்லை மக்களே. துப்பாக்கி பார்த்திபன் அப்பவும் சொன்னாரு இந்த பிளேஸ் வேற லெவல்ல எங்க சொன்ன ரோடு வந்து வேற லெவல்ல இருக்கும்னு. சர்ப்ரைஸ் பண்றேன் இங்க பாரு. சர்ப்ரைஸ் பண்றங்கற பேர்ல இதெல்லாம் போலாம் ப்ரோ. ஒத்த கால்ல விட்டு இதுலயே தான் இதெல்லாம் போறோம் என்னென்ன மாதிரி ரூட் சொன்னோம். ஆனா இவரு இதுலயே போலாம் ப்ரோ, இதுலயே போறான் ப்ரோ. பயங்கர கட்டுப்பான மாதிரிலாம் சொன்னாரு. பல்லுகள் எல்லாம் கடிச்சுக்கிட்டு இதுலயே தான் போய் ஆகணும். கடைசியில பார்த்தா இவ்வளவு அழகா இருக்குன்னு அப்பவே சொல்லியிருந்தேன். நாங்களே மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போலாம். சர்ப்ரைஸ் விசிட். சர்ப்ரைஸ் அங்க இதுல பண்ணார்ல, கோகர்னால இருந்து அந்த பரியில போனோம்ல நம்ம போட்ல எடுத்து வச்சு அந்த மாதிரி. அது எனக்கே சர்ப்ரைஸ். அது உங்களுக்கே அது சர்ப்ரைஸா? அது எனக்கே தெரியாது. இவரு கொடுத்த சர்ப்ரைஸ் நினைச்சிட்டு இருக்கிறேன். எனக்கே சர்ப்ரைஸ். அது நாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தோம் ஞாபகம் இருக்குதா? அது அப்ப ஃபெரியில போனால நான் பிரிட்ஜ் காணுமே தேடிட்டு இருந்தேன். நான் எங்கடா பிரிட்ஜே காணுமேனு. அப்புறம் ஆள் நின்று பார்த்து இது ஃபெரியில அந்த பக்கம் போறதுன்னு வச்சு அப்பா ஓடியாந்தேன் நான். எனக்கு அப்போ வந்து சந்தோஷம் இருக்குது பாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி போகும்போது பைக் எடுத்துட்டு வேற மாதிரி அன்எக்ஸ்பெக்டட். ஆமா அன்எக்ஸ்பெக்டட். நாம ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தோம்ல இவருக்கு அங்க அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி. பிரிட்ஜ் தான் கோகர்னால எல்லாம் ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட இருந்தோம்ல. ஆமா ப்ரோ, அதுக்கு முன்னாடி தான் நம்ம அங்க இல்ல ப்ரோ, அங்கதான் ப்ரோ. அந்த பரிசல்ல தாண்டோம்ல, அதுக்கப்புறம் தாண்டிட்டுக்கு அப்புறம் அது. மக்களே, இந்த 1 hour to ஜோக் ஃபால்ஸ் ரோடு வந்து உண்மையாலுமே தாறுமாறாக இருக்குது. ரோடு கார்னரிங் ஆகட்டும், ரோடு வந்துட்டு செம்ம நீட்டாக போட்டிருக்காங்க. ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணி போட்டு கார்னரிங் போட்டு லெஃப்ட்டு லெஃப்ட்டுன்னு படுக்க போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிற செம்ம ரோடு மக்களே. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்குன்னு பார்த்திபன் என்கிட்ட நேற்றே சொல்லியிருந்தார். அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வேறு ரூட்டில் போகலாம் அப்படி இப்படி நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு மேப்பில் போட்டு உலாத்திட்டு அவரையும் டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்திருக்க மாட்டோம். இவ்வளோ அழகான ரோட்டில் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அதுவும் நம்மளை மாதிரி ஒரு நேச்சர் லவ்வருக்கு. ஸோ ஆனால் உண்மையாலுமே மக்களே, இந்த கோவா ரைடை வந்து இந்த அளவுக்கு
எல்லா பிளேஸஸும் சரி, பார்த்திபன் இது வரைக்கும் பண்ண எல்லா பிளேஸஸும் நம்ம கோவா ரைடு ஸ்டார்ட் பண்ணி பார்த்திபனோட ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்திபனோட பிளான் எல்லாமே, நம்ம லீடரோட பிளான் எல்லாமே வேறு லெவல். துப்பாக்கி பார்த்திபன் தான் சும்மா நொறுக்கிட்டார் மக்களை. ஒவ்வொரு பிளேஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே தாறுமாறான பிளேஸ், எதுவுமே குறை சொல்ல முடியாது. செம்ம என்ஜாயாக நீட்டாக பிளான் பண்ணி தெளிவாக இந்தந்த பிளேஸ் இங்கே பார்க்குறோம், அடுத்தடுத்து இதுதான் பார்க்குறோம், இந்த டைமிங்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டு வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அதுவும் அருண் விஜயும் பார்த்திபனும் நைட்டில் நான் உட்காந்து எல்லா பிளேஸையும் பார்த்து சூப்பராக பண்ணிட்டாங்க மக்களை. உண்மையாலுமே இந்த ரைடு வந்து எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல். நம்ம என்ன தான் 4 இயர்ஸாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த 4 இயர்ஸில் வந்துட்டு நம்ம நிறையா சொதப்பல்கள் பண்ணியிருக்கோம், நிறையா ட்ரிப்பை பிளான் பண்ணி நிறைய சொதப்பல்கள் நிறையா அடிகள்லாம் வாங்கியிருக்கோம். பட் ஆனால் இதில் எதுவுமே இல்லை. ஏன்னா 2 எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் நம்ம கூட இருந்தாங்க. ஸோ நம்ம 2 பிரதர்ஸ், அவங்க தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம நேஷ்னல் ரைடராக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம 2 பிரதர்ஸ் தான், பார்த்திபன் ப்ரோ அண்ட் அருண் விஜய் ப்ரோ. உங்கள் 2 பேர்த்துக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ பெரிய ரைடு எடுத்துருப்பேனா, இத்தனை பிளேஸ் பார்த்துருப்பேனா, நேஷ்னல் ரைடர் ஆகிருப்பேனாங்கிறது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் ஆனால் உங்களோட சப்போர்ட்னால நான் இன்றைக்கி ஒரு நேஷ்னல் ரைடராகவும் இவ்வளோ பெரிய ரைடும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம பார்த்திபன் ப்ரோ, துப்பாக்கி பார்த்திபன் லீடர் வேறு லெவல் ப்ரோ. நீங்கள் எல்லா பிளேஸும் தாறுமாறாக பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து இன்னும் ஜோக் ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஜோக் ஃபால்ஸ் தான். ஸோ வாங்க ஜோக் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நானும் அதுக்காக தான் இவ்வளோ ஆர்வமாக போயிட்டுருக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மக்களை. இதுக்கு முன்னாடி நம்ம கோவா சீரிஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம துப்பாக்கி பார்த்திபன் அண்ட் அருண் விஜயோட சேனல் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அவங்களோட வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளை விட தாறுமாறான வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் மக்களை. டீ கடையா? நோ டீ கடை, ஒன்லி ஸ்நாக்ஸ். நோ டீ. ஆடா நல்லா இருக்குது, நல்லா இருக்குது மக்களே, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது இந்த இடம், அதான் பார்த்துட்டு இருந்தேன். காட்டில் நாம ரோட்டில் நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் மாப்பிள்ள தன்னானா. வெல்கம் டு வேர்ல்டு ஃபேமஸ் ஜோக் ஃபால்ஸ். அங்கே இருக்கு, தெரியல, தலைவன் வரட்டும். ஜோக் ஃபால்ஸ் மக்களே, வெல்கம் டு வேர்ல்டு ஃபேமஸ் ஜோக் ஃபால்ஸ். இங்க எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஜோக் ஃபால்ஸ் வந்து நம்ம தமிழ் படம் கும்கி படத்தில் வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் மேலே ஏறி நின்று கத்துவாங்க தெரியுங்களா, சொல்லிட்டாலே அவள் காதலை, அந்த சாங்கில் வர ஃபால்ஸ் தான் இந்த ஜோக் ஃபால்ஸ். அங்கே தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு தெரியல, நான் வேறு மூச்சு முட்டை பேசிட்டு போகிறேனே. ஐயோ கேட்டு திறக்கலை, கேட்டு திறக்கலை, பல்பு இல்லை இருக்கு. மணி கூட்டமே இருக்காது, ஜாலியாக போய் வைப் பண்ணலாம். தனிமையின் காதல்னா அப்பா எவ்வளோ பெரிய தேக்கு மரம், பார்க்க மரம். இல்லை பைக்லேயே போய் பார்க்கலாமா? ஓ ஓ ஓ ஓ ப்ரோ, என்ன ப்ரோ இது ப்ரோ? வண்டியோட வந்து இந்த வியூ, ஐயோ ஐயோ ப்ரோ, கை கொடு ப்ரோ, கை கொடு ப்ரோ, கை கொடு ப்ரோ,
மாமா ஐயோ வேற லெவலுக்குதே ப்ரோ. வண்டியோட வந்து அந்த வியூ பார்க்கும்போது செம்மையா இருக்குது. யாருமே இல்லை மக்களே. இதான் ஜோக் ஃபால்ஸ். இங்க பாருங்க, நம்ம பிளாக் மேலிக் இருக்குது, நம்ம ஏஞ்சல் இருக்கு, சிட்டி ரோபோட் இருக்குது. தண்ணி நிறைக்குது ப்ரோ. தண்ணி இருக்காதுன்னு நினைச்சேன், இவ்வளோ தண்ணி இருக்கு. தண்ணி இல்லை, இவ்வளோ தண்ணி எல்லாம். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். படிக்கிறதுல ஆமாம் ப்ரோ. அதெல்லாம் கீழே இறங்கி போகிறது. அங்கெல்லாம் கட்டி நிற்கிறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அதனால விடுறதில்ல இப்போ. இப்போ கீழே போய் பார்க்குற வேலை பண்ணுறதில்ல ப்ரோ. ப்ரோ அதை ஆஃப் பண்ணியிருக்கோம். கேட்டோட உள்ள விட மாட்டாங்களா? அப்பவும் விட மாட்டாங்க, ஆள் இல்லை. அதான் நாள் அமுச்சு விட்டான். டக்குன்னு பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஓடிடலாம், டப்புன்னு ஓடிடலாம். மக்களே யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கு ப்ரோ. இன்ஸ்டா 360 எடுத்துக்க. 10 நிமிஷம் ஓடியே போயிடலாம் ஏரியா விட்டு. மக்களே உண்மையாலுமே அன்அக்செப்டட். இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வண்டியோடு வந்து இங்கே நின்று அந்த ஃபால்ஸை பார்த்தது தான். ஏன்னா யாராலையுமே இவ்வளோ தூரம் பைக்கில் உள்ளே வர முடியாது. நம்ம ஏர்லி மார்னிங் வந்ததுனால நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி டே அருமையாக போயிட்டுருக்குது. வேறு லெவல் பாருங்கள், வியூ காட்டுற மாதிரிங்க ஃபால்ஸை. தண்ணி அதிகமாக இருக்குது. தண்ணி தாறுமாறாக இருக்குது பாருங்கள். நான் கூட தண்ணி இருக்காதோ நினச்ச மக்களே. சூப்பராக இருக்கும் மக்களே. மழை காலத்தில் வந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஒன்றுமே இல்லாததுக்கு இருக்கிறது எவ்வளவோ மேல். இல்லாமல் போயிருமோன்னு நினச்சிட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. அங்கே பாருங்க. எதுக்கு அங்கே கிடையாது, அவ்வளோதான். அது க்ளோஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு. மக்களே ஒரு சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ முன்னாடி அங்கே க்ரீன் கலரில் ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் தெரியுதா, அந்த பில்டிங்கில் தான் உட்காந்து லிங்கா படத்தில் ரஜினி வந்து அந்த மேப் சரி நின்றுட்டோ ஏதோ வருவார். அதான் ஹீரோனி வந்து தண்ணி கொண்டு வந்து மேப் மேலே ஊற்றிடுவார். தண்ணி தான் அந்த மேப் போட்டிருப்பாரு, அதில் உளுந்துரும். அப்புறம் அந்த பேப்பர்லாம் பொறுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் அது. அங்கே தான் லிங்கா படம் ஷூட்டிங் பண்ணாங்க. கீழே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கும்கி படத்தில் அந்த பாட்டு வரும்ல, பிளாக் கலர் சாரி கட்டிட்டு லட்சுமி மேனனும் அந்த ஹீரோ உட்காந்துருப்பாங்களா அந்த இடம். அப்புறம் அவங்க மேலே நின்று கத்துவாங்களா, அது எந்த இடம்? பாட்டு வரல, அது மேலே நின்று கத்துவாங்களா, அது எந்த இடம்? போதும் அந்த பக்கமாமா இல்லை ப்ரோ. படுத்துட்டு டுவேட் படுவாங்க. சீன் அது எவ்வளோ லஞ்சம் கொடுத்தாங்க அந்த ஷூட்டிங் எடுத்துருக்காங்க, சீன் எடுக்கிறதுக்கு. என்ன ட்ரோன் கிடையாதுல்ல? ஆமாம், இப்போ தான் ட்ரோனு. தண்ணி அதில் வந்து இதில் வந்து இப்படி வருது. அந்த தண்ணி வரும், அந்த தண்ணி வரும். அதான் டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்தோன்னு பார்த்ததே எனக்கு வந்த ஞாபகம் வந்த சாங் என்னன்னா, சொல்லிட்டாலே அவ காதல சொன்னது நான் ஒன்று ஞாபகம். மக்களே ரொம்ப பொய் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவே என் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. தேவைப்படும் செக் பண்ணுங்க. ஒரு 2 வருஷம் தான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுறேன். 2 வருஷம் தான் இருக்கும். பட் எனக்கு அது வீசே போகல. நான் ஏற்றெல்லாம் 2 பேரும் மறுபடியும் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. மீன் பிடிக்க நாங்கள் இருக்கிறது உண்மையாலுமே வேற லெவலில் இருக்கிறாப்புல, வேற லெவலில். கும்கி படத்தில் அந்த ஹீரோவும் ஹீரோயினையும் படுத்துட்டு கத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, சேம் எக்ஸாக்ட் அதே லொக்கேஷனுக்கு தான் இப்போ வந்து நம்ம கிளைம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி படுத்துக்கிட்டு நாங்கள் இப்போ போய் ரீல்ஸ் எடுக்க போகிறோம். அந்த படத்தில் ஹீரோயின் பேர் என்ன, அல்லி தானே? அது ஒல்லியாக தான் இருக்கும். அப்போ ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. எல்லாருமே தி பாய்ஸ் மூமெண்ட். நம்ம தலைவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. எல்லாம் அசால்ட்டாக ஏறிட்டாங்கன்னா நீ பேடை போட்டுக்கிட்டு ஏற வேணாம். ஓ ஓ ப்ரோ, இதை தாண்டி போக மாட்டேன். மக்களே தான் இதே மாதிரி தான் அவங்களும் படுத்துட்டு கத்துவாங்க. நான் ஒரு அடி கேப்லேயே தான் நிற்பேன், தாண்டி போக மாட்டேன். மக்களே உண்மையாலுமே இப்படி ஒரு வியூ கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
சூப்பராக வருதுடா டேய். ப்ரோ என்ன ப்ரோ இப்படி இருக்கு? ப்ரோ இன்னும் கூட அது சாப்பிடாம இந்தா அடி முடியா ஆதே சீக்கிரம் தலைவல முடியா அப்பதான் நல்லா இருக்கும். ஐயோ இப்படி இருக்கும் நினைச்சு கூட பார்க்கலையே. Heart content on feeding more from the motherland. மக்களே, இதோட இந்த ஜோக் ஃபால்ஸ் எபிசோடு முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்எஸ் கேப்டன். இதுக்கு முன்னாடி நம்ம கோவா சீரிஸ் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம பிளேலிஸ்ட் இருக்கும், கோவா பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் இருக்கும், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வரப்போகிறது கோவாவோட லாஸ்ட் எபிசோடு. ஸோ ஓவரால் எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருமே மறக்காமல் வரப்போகிற அடுத்த எபிசோடில் கமெண்ட் பண்ணியிருக்க மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்எஸ் கேப்டன்.